வாங்கய்யா, வாங்கம்மா வந்து உட்காருங்க. வாங்கம்மா, வாங்க. ஐயா, தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? நாங்க எல்லாரும் வேலை செஞ்சு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களை கூட்டிட்டு வந்த ஆளு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு. நம்பி வந்த நாங்க இப்ப நடுத்தருவில் உட்காந்துட்டு இருக்கோம். நல்ல மனுஷன்தான், என்ன கொடுக்குற காசு எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. ஒருவேளை சாப்பாடு, அதுவும் கால் வயிறு அரை வயிறு, அவ்வளவுதான். காலையில் கொஞ்சம் சாப்பிடுவோம், அப்புறம் நைட்டு தான். அப்படியே அக்கம் பக்கத்துக்கு போய் எங்கேயாவது மீதமான சாப்பாடை வாங்கிட்டு மாசமா இருக்கிற பொண்ணுகளுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுப்போம். அதெல்லாம் தாண்டி மீதி இருந்தா நாங்க சாப்பிட்டு படுத்துருவோமா. உழைச்சு உருப்படலான்னு சொல்லிதாமா இந்த ஊருக்கே வந்தோம். ஆனா இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். ஒண்ணும் இல்லாம ஊருக்கு திரும்பி போக எங்களுக்கு மனசு இல்லம்மா. வேலை எப்ப கிடைக்கணும் தெரியல, அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு வைராக்கியத்தோட இருக்கோம்மா. ஒண்ணு, நல்ல நிலைமையில ஊருக்கு போனோம், இல்ல இங்கே கிடந்து சாகணும்னு முடிவு பண்ணிட்டோம்மா. ஐயோ அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்பி வந்தவங்கள வாழ வச்சு பழகின மண்ணு இது. இதை நம்பி வந்துட்டீங்கல்ல, நாங்க இருக்கோம். ஆமாங்கய்யா, நாங்க இருக்கோம். கவலையை விடுங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சு பழைய நிலைமை மாறுற வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவியை நாங்க பண்றோம். உங்களுக்கு சாப்பாடும் ரெடி பண்றோம். ரொம்ப நன்றி. சரிங்க. இருக்கட்டும். சரி, ஒண்ணும் கவலைப்படாம இருக்கிறத சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருங்க. சரிம்மா. நாங்க உங்களை மத்தியானம் வந்து பாக்குறோம். சரிம்மா. சரியா? சரிங்க. வரோம். சரிங்கம்மா. சரிங்கப்பா. உட்காருங்க. ரொம்ப நன்றிப்பா. இல்ல உட்காருங்க உட்காருங்க. நாங்க போயிட்டு மத்தியானம் வரோம். சரிங்க ஐயா. வரோம். சாப்பிடுங்க. வா போலாம். அப்புறம் வரோம். சரிங்க, பார்த்து வாங்க. கண்மணி, கண்மணி, லஞ்ச் கட்டிட்டியா? டைம் ஆச்சுல கண்மணி, சீக்கிரம் பண்ணு. இருங்க, எனக்கு என்ன 10 கையா இருக்கு? என்ன கண்மணி, ரொம்ப தான் சலிச்சுக்கிற. பின்ன இந்த வீட்ல நான் ஒருத்தி தான் மாடா உழைக்கிறேன். அதுவும் 2 பேருக்கு லஞ்ச் கட்டணும்னா சும்மாவா? என்ன கண்மணி, பழைய சாதம் வைக்கிற? ஏன் வேற எதுவும் செய்யலையா? இல்லையே, லெமன் ரைஸ் பண்ணிருக்கேனே. அப்புறம் ஏன் இந்த பாக்ஸ்ல பழைய சாதம் வைக்கிற? இது கபிலனுக்கு. கபிலனுக்கா? ஏன், அதான் லெமன் ரைஸ் இருக்குல்ல, அத கபிலனுக்கு கட்டி கொடுக்கலாம்ல. எனக்கு என்ன வேண்டுதலா? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். அவன்தான் பழைய சாதமே போதும்னு சொல்லிட்டான். சரி, இருந்தாலும் நீ எடுத்து சொல்லலாம்ல கண்மணி. நான் சொன்னா அவன் எங்கெங்க கேக்குறான். ஸ்ட்ரிக்டா எனக்கு பழைய சாதம் போதும்னு சொல்லிட்டான். அப்ப சரி கண்மணி, டைம் ஆச்சு கண்மணி. ஓகே, நான் வரேன். எப்படிலாம் நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க. இதை சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம். நல்ல வேளை புனிதா அதை கேட்கல. எங்க இவனை காணோம்? கபிலா, எனக்கா? வேலைக்கு தானே போற? ஆமா. அப்போ சாப்பாடு எடுக்காம போற? இல்லை, எனக்கு வேண்டாம். வேண்டான்னா ஏன் வேண்டாம்? இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே. அவன் எனக்கும் சேர்த்து ஸ்பெஷலாக லஞ்ச் கொண்டு வரேன்ட்டான். உனக்கு வேண்டான்னா முன்னாடியே சொல்ல தெரியாதா? நான் என்ன லூசா? இல்ல எனக்கு வேற வேலை இல்லையா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கா? எதுவா இருந்தாலும் உனக்கு முன்னாடியே சொல்ல தெரியாதா? நான் சொல்லாம விட்டது தப்பு தான், சாரி. என்ன கண்மணி, எதுக்கு முறுக்கிக்கிட்டு போறான்? அவனுக்கு சாப்பாடு வேண்டாமா அத்தை? ஏன் வேணாமா? பழைய சாப்பாடா, அவரு சாப்பிட மாட்டாராம்.
விடு கண்மணி, அவன்லாம் ஒரு ஆளுன்னு. இருந்தாலும் அத்தை, மத்தியானம் சாப்பிடணும்ல. அதான் அவர் பெரிய ராஜ பரம்பரையில இருந்து வந்திருக்காருல்ல, நீ அவருக்கு போய் பழைய சாப்பாடெல்லாம் கொடுக்கலாமா? அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் தானே, உங்க புள்ளையும் அந்த சாப்பாட்டை தான் எடுத்துட்டு போனாரு. அவன் வீட்டுல எப்படி இருந்தான்னு அவனுக்கு மறந்து போச்சா என்ன? சரியா சொன்னீங்க அத்தை. இருந்தாலும் அந்த கபிலனுக்கு இவ்ளோ திமிரெல்லாம் இருக்க கூடாது. ஆமா, பெரிய ஜமீன்தாரு. தினமும் விருந்து சாப்பாடு தான் போடணுமோ? 3 வேளையும் நல்லா சாப்பிடுற திமிரு. அதான் அவனை இப்படி எல்லாம் பேச சொல்லுது. விடு கண்மணி, எந்த சாப்பாடு கூட கிடைக்காம பட்னி கிடக்கட்டும். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். ரசதி, நீ ஏன் அப்படி சொல்லிட்டு வந்த? நேத்து ஏதோ அவங்களுக்கு உதவி பண்ணலான்னு சொன்ன. சரி, அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணலான்னு போனோம். இப்ப அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு நம்மள பாத்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. நம்ம அவ்வளவு பேரை எப்படி பாத்துக்க போறோம்? இப்ப அவ்வளவு வசதி நம்ம கிட்ட எங்க இருக்கு? எனக்கு புரியுது மாமா. நம்ம நிலைமையும் பெருசா இல்ல. ஆனா அங்க வயசானவங்க, குழந்தைங்கன்னு அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே மனசு கேட்காம அப்படி சொல்லிட்டேன். நான் சொன்ன வார்த்தையிலாவது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சிருக்கும்ல. நீ சொல்றது புரியுது. நானும் தான் அவங்க நிலைமையை பார்த்து வருத்தப்பட்டேன். இப்போ ஒண்ணும் இல்லாதவங்க கிட்ட ஒரு சும்மா வார்த்தைக்கு சொல்றோம்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு அந்த வார்த்தையே பெரிய நம்பிக்கையாயிடும். அந்த நம்பிக்கையை நம்ம ஏமாத்தக்கூடாது. அதனாலதான் நான் எதுவுமே சொல்லாம வந்தேன். ஆனா நீ வாக்கு கொடுத்துட்ட. இப்போ அந்த வாக்க நிறைவேற்ற முடியுமா முடியாதோங்கிற பயம் எனக்குள்ள வந்துருச்சு. ஆமா ரசதி, மாப்பிள்ள சொல்றது சரிதானே. இப்ப நமக்கு இருக்கிற நிலைமையில நீ கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நம்மளால நிறைவேற்ற முடியுமான்னு தெரியலையேம்மா. என்ன ராசத்தி, எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம்ல. இல்லம்மா, எதையும் யோசிச்சு சொல்ற நிலைமையில நான் இல்ல. நான் எடுத்த முடிவும் கொடுத்த வாக்கும் தப்பா கூட இருக்கலாம். ஆனா அந்த தப்பை நான் சரி ஆக்குவேன். அவங்களுக்கு கொடுத்த வாக்க நான் என் உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுவேன். அவங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்த ஊர்ல பொழப்பு இல்லன்னு பொழைக்கிறதுக்கு நம்ம ஊருக்கு, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு மத்த நாட்டை எல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்பி வரணும்? நம்பி வந்தவங்கள வாழ வச்ச நாடுன்னு பேர் எடுத்திருக்கோம். அவங்க நம்பிக்கையே நம்ம பொய்யாக்க கூடாது. ஆமா மாப்பிள்ள, ராசாத்தி சொல்றதும் சரியாதான் படுது. வறுமையால வாடுறவங்கள வசதி இருக்கிறவங்க வேணா கண்டுக்காம விட்டுறலாம் மாப்பிள்ள. ஆனா நம்மள மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு தானே தெரியும் அவங்களோட கஷ்டம் என்னன்னு. இனியா, நம்ம எக்காரணத்தை கொண்டு அவங்கள கைவிடக்கூடாதுரா. ராசாத்தி சொல்ற மாதிரி நம்ம உசுரை கொடுத்தாவது அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை நம்ம செஞ்சிடணும்டா. எனக்கும் அதான் சரின்னு படுது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? நீ என்ன சொல்றியோ அதை நாங்க பண்றோம். தெரியல மாமா, கடவுள் மேல பாரத்தை போட்டு நாம இந்த வேலையை பண்ணுவோம். ஆனா நம்ம கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லதான். நல்ல காரியம் பண்ண போறோம். அந்த நம்பிக்கையை மூலதனமா வச்சுக்கிட்டு அடியை எடுத்து வச்சு ஆரம்பிப்போம். அதுக்கான வழி தானா கிடைக்கும். சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். பெரிய மனசு யாருக்கும் வராது. என்ன பணக்காரங்களாகணும், சீக்கிரமா இருக்கணும் எல்லாம் சொன்ன.
இனிமே இதெல்லாம் பண்ணா நாமளே நினைச்சாலும் சிக்கனமா இருக்க முடியாது. ஆ, ஆ, அதனால நாம எப்பவும் போலவே இருக்கலாமே. அதெல்லாம் நம்ம நல்லா தான் இருப்போம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, நல்ல மனசுக்காரங்களுக்கு எப்பவுமே எல்லாமே தானா வந்து சேரும். எப்பவுமே எண்ணம் போல தானே வாழ்க்கை. நீங்க வேணா பாருங்க, நம்ம இதுல துணிஞ்சு இறங்குவோம், நமக்கு நல்லதே நடக்கும். வெறும் வாயால சவுடால பேசிட்டு கூடாது, காரியம் சாதிக்கணும். முதல்ல அதுக்கான வேலையை பார்ப்போம். ரசாத்தி, இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? ஒரு 4000 ரூபாய் இருக்கு மாமா. பேங்க்ல ஒரு 15000 ரூபாய் இருக்கு. அம்மா ராசாத்தி, நம்ம பேங்க்ல வச்சிருக்கிற பணம் தினமும் நம்ம காய்கறி லோடு எடுக்கவும் நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க தானமா வச்சிருக்கோம். இல்லண்ணே, இந்த மாசம் அதுல இருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கலாம். பொன்னி, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும்? ஒரு 5000 இருக்கும். அப்போ அதையும் சேர்த்துக்கிட்டா 10000 ரூபாய் இருக்குல்ல? எது? அதை தூக்கி கொடுத்துட்டா இந்த மாசம் வாடகைக்கு என்ன பண்றது? அண்ணே, அதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல அண்ணே, அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணிக்கலாம். மாமா, நீங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் பெண்கள் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருள் எல்லாம் இருக்கு, அதையும் நம்ம சேர்த்து வாங்கணும். அப்புறம் வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்து டானிக் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். சரி, அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஆமாமா, நீ எங்களெல்லாம் நம்பாதம்மா. எதுக்கும் என்னென்ன வாங்கணுங்கிறத ஒரு லிஸ்டாவே போட்டு கொடுத்துரு, நாங்க அதை அப்படியே போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சரியா? ஆமா ரசத்தி, நீ லிஸ்ட் போட்டு கொடுத்துரு. பொன்னி, நீ பேப்பர் பேனா எடுத்துட்டு வா. சரி. ரசதி, நீ லிஸ்ட் எல்லாத்தையும் சொல்லுமா. சரிண்ணா. அண்ணாச்சி, இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் போட்டுறீங்களா? ஏனியா, ராசாத்தி நேத்துதான் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு போச்சு, அதுக்குள்ளேயுமா காலி ஆயிடுச்சு? இல்ல வீட்டுல ஏதாவது விசேஷமா? எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? அண்ணாச்சி, அப்படி எங்க வீட்டுல ஏதாவது விசேஷம்னா கண்டிப்பா கூப்பிடுவேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு இவ்வளவு மளிகை சாமான் வாங்கிட்டு போறீங்க? இல்லண்ணாச்சி, அதான் நம்ம ஊருக்கு ஆந்திரால இருந்து ஒரு 25 குடும்பம் வந்திருக்கு, குடும்பம் குட்டி பிள்ளைங்களோட. சரி, அதான் அவங்களுக்கு சமைச்சு போடலான்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு எங்களால உதவி பண்ணலாம் தான். அதுக்கு தான் இந்த லிஸ்ட் எல்லாம். பரவாயில்ல இனியா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு உதவி பண்ற, உனக்கு பெரிய மனசுதான். உன்னை நினைச்சா பெருமையா இருக்குப்பா. அண்ணாச்சி, நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ஒருவேளை சாப்பாட்டோட அருமை என்னன்னு தெரியும். மாப்பிளையும் ராசாத்தியும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு அவங்களே வந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கும் மத்தவங்களோட கஷ்டம் என்னங்கிறது புரியுது. ஏதோ அவங்க சக்திக்கு என்ன முடியுதோ அதை அவங்க உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நல்ல விஷயம்ப்பா. ஏதோ இந்த அண்ணாச்சியால முடிஞ்சது ஒரு 25 கிலோ அரிசி தரேன். உங்க உதவியில என்னோட பங்கா வச்சுக்கங்க. நன்றி அண்ணாச்சி. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. ஆட என்னப்பா நீ நன்றி சொல்லிக்கிட்டு, உனக்கு தான்ப்பா நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். அப்பா முருகா, இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வை. சரி நாச்சி. இங்க பாருங்க நீயா, நீங்க போங்க, நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன். சரிங்க நாச்சி. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? என்ன ஒரு அட்வான்ஸ் 1000 ரூபாய் கொடுத்துட்டு போப்பா. டேய், பணம் கொடு. இந்தாங்க நாச்சி. சரிப்பா. சரிங்க நாச்சி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன் நாச்சி. போங்க.
அண்ணாச்சி சொல்லு. அண்ணாச்சி அவங்களுக்கு என்ன ஆச்சு? கடைக்கு வந்துட்டு எதுவும் வாங்காம போயிட்டு இருக்காங்க போல. ஆமா, அது அவங்களுக்கு வாங்கல, ஆனா ஊருக்கே வாங்கிட்டு போறாங்க. எந்த ஊருக்கு? அது நம்ம ஊர் முகாம்ல ஆந்திரால இருந்து வந்திருக்காங்கல்ல, ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு வேலையும் இல்ல, அவங்கள கூட்டிட்டு வந்த ஆளு கைவிட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்காக அவங்க சாப்பிட உதவி பண்ண பொருள்லாம் வாங்க போறாங்க. என்ன அண்ணாச்சி சொல்றீங்க? இப்பதாம லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாத்தீங்களா, என்னதான் இருந்தாலும் பாரி ஐயா பையன் தான். அவர் மாதிரியே ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். ஆமாமா, சரியா சொன்னீங்க. இதுங்களுக்கு குடிக்க கூழே இல்ல, ஆனா வாய் கொப்பளிக்க பன்னீர் தேவைப்படுது. இதுங்களே அனாத மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. இதுல ஆந்திரால இருந்து வந்த அனாதைங்களுக்கு இதுங்க கூழ் ஊத்துதுங்களாமா? சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கா ஒரே ஒரு தீப்பெட்டி கொடுங்க, மொத்தமும் கொளுத்தி போடணும். காசுமா? காசு இல்ல, கணக்குல வச்சுக்கோங்க அண்ணாச்சி, அப்புறம் வந்து கொடுக்குறேன். சரிங்க. அத்தை, குடிக்க காஃபி ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, வீட்ல வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது அத்தை. நான் மட்டும்தான் இங்க எல்லா வேலையும் பாக்குறேன். மங்கத்தை இப்பெல்லாம் கிச்சன் பக்கமே வரதில்ல. அந்த ராசாத்தி இருக்கும்போது மட்டும் எப்பவும் கிச்சன்ல தான் இருப்பாங்க. அவளுக்கு உதவி பண்ணுவாங்க, ஆனா எனக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும், அடுத்த தடவை நான் அவளை பார்க்கும்போது அவளை நல்லா வச்சு வாங்குறேன். கண்மணி கண்மணி கண்மணி, என்னம்மா, ஏன் இப்படி பதட்டமா வந்து நிக்கிற? என்ன விஷயம்? அது வந்து விஷயம் ரொம்ப முக்கியமானது, அதான் இப்படி அறக்க பறக்க ஓடி வரேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சம்பந்தி? அதுவா சம்பந்தி, அது நான் அண்ணாச்சி கடைக்கு காய்கறி வாங்க போயிருந்தேனா, அங்க இனிய வந்து சாப்பாட்டுக்கு தேவையான பலசரக்கு நிறைய வாங்கிட்டு போறாப்பல. பின்ன அந்த கடையே கொண்டு போனாலும் அந்த குண்டச்சிக்கு பத்தாது, இதெல்லாம் ஒரு விஷயம் வேற சொல்ல வந்துட்டீங்க. ஐயோ இல்ல சம்பந்தி, சொல்ல வந்தது முழுசா கேளுங்க. இனிய மூட்டை மூட்டையா அரிசி பருப்பெல்லாம் ராசாத்திக்காக வாங்கிட்டு போல, கடையில விசாரிச்சேன், ஆந்திரால இருந்து வந்த முகாம்ல இருக்கிறவங்களுக்காக வாங்கிட்டு போயிருக்கானா. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அந்த ராசாத்தி சும்மா இல்லாம ஆந்திரால இருந்து வேலை வெட்டி இல்லாம கூலி ஆளுங்க வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சோறு போட போறா போல. அதுக்கு நம்ம இனியன் தம்பி தன் கை காசை போட்டு கொள்ளையா சாமானெல்லாம் வாங்கிட்டு போகுது. பாக்குறதுக்கு எனக்கே மனசு கேட்கல. பாவமா இனியன், அந்த ராசாத்தி பேச்சு கேட்டு இப்படி காசை கறி ஆக்குறாரு. அவதான் சொன்னானா, இவனுக்கு எங்க போச்சு புத்தி? அவ சொல்றத தானே இவன் பண்றான். எல்லாம் பாசம் தானே சம்பந்தி. என்ன பெரிய பாசம் வேண்டி இருக்கு? அதுக்குன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவான் அவன். அவளுக்கு வாங்கி போடவே அவன் கஷ்டப்படணும், இதுக்கு ஊருக்கே சேர்த்து அவன் வாங்கி போடணுமா? என் புள்ள சம்பாதிக்கிற காசெல்லாம் கரியாக்கி அவனை கடங்காரன் ஆக்காம விடமாட்டா போல இருக்கே. என் குடும்பத்துக்கு வந்து வாச்சா பாரு பேய். ஆமா அத்தை. என்ன மரகதம், யார கத்திக்கிட்டு இருக்க? எல்லாரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்களா அந்த குண்டச்சி, அவளை தான் திட்டிக்கிட்டு இருந்தேன். போதுமா? ராசாத்தியா? அவ என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? அவ நம்ம புள்ளைய நடுத்தெருல நிக்க வைக்காம ஓய மாட்டா போல. எங்க இருந்து வந்தாளோ? ஒன்னும் இல்ல சின்னத்தை, இனியனை பத்தி கேள்விப்பட்டதும் அத்தை கோவமாயிட்டாங்க. இனியனா? இனியனுக்கு என்னாச்சு? அவனுக்கு எதுவும் ஆகல. அந்த ராசாத்தி இனியனை வற்புறுத்தி ஆந்திரால இருந்து வந்து முகாம்ல தங்கியிருக்கிற ஆளுங்களுக்கு செலவு பண்ணி சாப்பாடு போட சொல்லிருக்காளாம். பாவம் இனியன் இந்த கஷ்டமான சூழ்நிலையில கடன் வாங்கி பண்ணுவான் போல. அத தெரிஞ்சுதான் அத்தை கோவப்படுறாங்க. அவன் எதுக்கு கஷ்டப்படணும்? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை மரகதம்? அது அவங்க வீட்டு சமாச்சாரம். அதுவும் இல்லாம அவங்க எப்படி இருப்பாங்க, எங்க இருப்பாங்கன்னு கூட யோசிக்காம அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்ட.
இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு அவளுக்காக பேசல. என் புள்ள இனியன் ஒருத்தனுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அந்த ராசாத்தியும் அவ குடும்பமும் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன வந்தது? இவளோட தற்பெருமைக்காக எதுக்காக ஏன் புள்ள கஷ்டப்படணும்?